வீட்டில் பிரச்சனைகள் பெரிய அளவில் வெடிக்கிற செய்து இங்கே சிந்தாமணி தான் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகவும் செஞ்சிடறாங்க. முத்துவும் இங்கே மீனாவும் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. தான் அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாதுன்னு நினச்சி அண்ணாமலை கேட்டாங்க. அப்பா, நடந்தது நினச்சி நீ எதை பற்றி யோசிக்காதப்பா, கவலைப்படாதப்பா, நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணலான்னு சொல்ல. இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது, பொய்க்கு மேலே பொய்ன்னு எத்தனை பொய்யை நம்ம கிட்ட சொல்லியிருக்கா பார்த்தீங்களா. இதுக்கப்புறமும் அமைதியாகவே இருக்கக்கூடாதுடா முத்து, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். இப்போ வீட்டை ஏலத்துக்கு விடுற நிலைமைக்கு அவங்க யோசிக்கவும் செய்கிறாங்க. இதை இப்படியே விட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த வீட்டை இழந்துட்டு நிற்க வேண்டியதான். இவளை நம்பினதுக்கு நான் என்னையவே அப்படின்னு இங்கே சொல்ல வரும்போது, அப்பா போதும்ப்பா, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பேச வேணாம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்கப்பா அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்கிறாங்க. வேணாமலை வீட்டிலேருந்து கிளம்ப. அப்பா எங்கப்பா கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, நான் பரசுவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே விஜயா அப்படி ஏறெடுத்து பார்க்குறாங்க. எனக்கு பரசுவை விட்டால் வேற யாரும் இல்லை, அவன்கிட்ட போய் நடந்த விஷயத்தை பற்றி பேசி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். நான் போயிட்டு வரேன்டா முத்துன்னு சொல்ல. அப்போ நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்ல, இல்லைடா நான் தனியாக போகணும்னு நினைக்கிறேன், நான் தனியாகவே போயிட்டு வரேன்னு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பின பிறகு முத்து அம்மாவை பார்த்து, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நீங்களும் இங்கே அந்த மனோஜ் பயலும் சேர்ந்து பண்ண வேலைக்கு இப்போ அப்பா எவ்வளோ ஒரு மன வருத்தத்தில் இங்கே வீட்டை விட்டு கிளம்புறாரு பார்த்தீங்களா. ஏற்கனவே ஒரு நாள் உங்களால் தான் அப்பா ஒரு நாள் முழுக்க வீட்டுக்கு வராமல் இருந்தார். அவர் எங்கே போனார் என்ன ஆனாரு நாங்கள் ரொம்ப பதட்டப்பட்டோம். ஆனால் இப்போ திரும்பவும் அப்பா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, எங்களுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குன்னு அங்கே ரவி ஸ்ருதின்னு முத்துவிலேருந்து எல்லாரும் விஜயை பார்த்து கேள்வி கேட்க, என்ன ஆளாளுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க நிற்க வச்சு, இது ஏன் வீடு, இந்த வீட்டில் நான் என்ன முடிவு எடுக்கணும்னோ அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இது உங்களுக்கான வீடு மட்டும் இல்லை, நீங்கள் அப்பாவுடைய சைனை இல்லீகலாக இங்கே போட செஞ்சுருக்கீங்க, இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமான்னு அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஸ்ருதி முத்து ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. உடனே அதுக்கு விஜயாவும், இது எங்கள் அப்பா வீடு, எனக்காக எங்கள் அப்பா எழுதி கொடுத்த வீடுன்னு சொல்ல, ஆண்டி வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் அப்பா வீடு உங்களுக்காக கொடுத்த வீடுன்னு சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ இந்த வீட்டை நீங்கள் அடமானம் வைக்கிறோம் அப்படின்ற பேரில் கொண்டு போய் இப்போ பெரிய அளவில் கடனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இது உங்களுக்கு தப்புன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை மனோஜுக்காக தாம்மா, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுமான்னு சொல்ல, ஆண்டி அது கூட புரியாத அளவுக்கு நான் சின்ன பொண்ணும் கிடையாதுன்னு சொல்ல, இதோ நிற்கிறாளே இல்லை இவளால் தான் அப்படின்னு விஜய் ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னத்தை பண்ணேன், உங்களை வீட்டுக்கு தெரியாமல் இந்த பத்திரத்தை மீட்டு கொண்டு போய் அடகு வைக்க சொன்னது நான் தானா, இல்லை உங்கள் பையனை நான் தான் எங்கள் மாமாவுடைய கையெழுத்தை போட சொன்னனா அப்படின்னு இங்கே மீனா கேட்க, ரொம்ப வாய்க்கு வாய் திமிரா பேசாதடி, எல்லாம் உன்னால தான், நீ மட்டும் இந்த சங்க எலெக்ஷனில் நிற்காமல் இருந்திருந்தா இந்நேரம் சிந்தாமணி தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பாங்க. சிந்தாமணி ஜெயிச்சிருந்தா இப்போ அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் கடன் வாங்கினவரும் இப்போ வீட்டுக்கு வந்து கடனை திருப்பி தர சொல்லி உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. சிந்தாமணி மேலே இருக்க நம்பிக்கையில் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே மனோஜ் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துருந்துருப்பான். இப்போ எல்லாம் உன்னால தானே, தேவையில்லாத வேலையை பார்த்தது நீ தானே, சங்க எலெக்ஷனில் நிற்கணும்னு சொன்னேன், நின்று ஜெயிச்சேன், மீனா சிந்தாமணி தோத்துட்டாங்க, சிந்தாமணி தோத்ததுனால இப்போ அவங்க மேலே இந்த நம்பிக்கையும் அந்த ஃபினான்சியருக்கு போயிடுச்சு, எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்னு சொல்ல, அதான் தெரியுதே அந்த பொம்பளை இங்கே வந்து உட்காந்து எரியிறதியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பேசும்போதே தான் நான் கவனிச்சேனே, இது வேணும்னே சதி பண்ணி நடத்த போட்ட ஒரு திட்டமாக தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, என்ன முத்து சொல்கிறீங்கன்னு அங்கே ஸ்ருதி கேட்குறாங்க. இங்கே முத்துக்கிட்ட, ஆமாம் பலகுரலே, அந்த சிந்தாமணி இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்து மீனாவை குறி வச்சே தான் பேசினுச்சு. சரி அதை எல்லாத்தையும் விட்டுருவோம், இத்தனை வருஷமாக நம்பிக்கையாக இருக்கப்பட்ட ஒரு ஆள் எலெக்ஷனில் தோத்தவொடனே அவங்க மேலே இந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுமா என்ன. சிந்தாமணி பல இடங்களில் வட்டிக்கு கடனை வந்துட்டு வாங்கிட்டு இருக்க ஒரு ஆள், எனக்கு என்னமோ அந்த சிந்தாமணி ஃபினான்சியரும் சேர்ந்து தான் இந்த வீட்டை ஏலத்தில் விடணுன்ற ஒரு ஐடியாவுக்கே வந்திருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா சிந்தாமணி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் சிந்தாமணி இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கே வந்திருக்காங்க. ஏன் எலெக்ஷனில் ஜெயிச்சப்பவே மீனா தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு அந்த ஃபினான்சியருக்கு தெரியாமல் போயிடுச்சா என்ன. அப்போவே தெரிஞ்சிருந்தா அப்போவே வந்திருக்க வேண்டியதானே இந்த சிந்தாமணியை கூட்டிக்கிட்டு. சிந்தாமணி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் இப்போ சிந்தாமணி இந்த முடிவுக்கே வந்திருக்காங்கன்னு சொல்ல, அதை நீயே சொல்லிட்டியடா, அந்த சிந்தாமணி தப்பே பண்ணலை, ஆனால் நீ அந்த சிந்தாமணி மேலே இருக்க கோவத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழியை போயிட்டு அவங்க மேலே போட்டேன், இப்போ அதுவுமே தப்பாக தானே போயிட்டுருக்குன்னு விஜயா சொல்ல, அம்மா இப்போவும் நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தவங்களை தான் நம்பிட்டு இருக்கீங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு இப்போ வரைக்கும் உங்களால் புரிஞ்சுக்க முடியல, ஆனால் நீங்களும் மனோஜ் பண்ணுற எல்லா தப்புக்கும் அப்பாவும் சேர்ந்து அவமானப்பட வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு இப்படி தான் பொண்ணு வீட்டுக்காரவங்க முன்னாடி அப்பா அசிங்கப்படுத்திட்டு போனாங்க அவங்க எல்லாரும். அப்போவுமே இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே தெரிஞ்சும் இந்த வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தோம், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் மறைச்சிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு முத்துவும் சொல்கிறாங்க. ஆண்டி நீங்களும் மனோஜ் பண்ணது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சொல்ல, இப்போ நான் என்னம்மா தப்பு பண்ணேன், எல்லாம் இவளால் தான், இவ பண்ண வேலையால் தான், இவ மட்டும் இந்த எலெக்ஷனில் நிற்காமல் இருந்திருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது.
இந்த வீடு என் கைவிட்டு போணுச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணமே இதோ நிற்கிறாளே இவ்வளோ மட்டும்தான் இருப்பான்னு சொல்ல மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது. போதும் அத்தை நிறுத்துங்க அப்படின்னு வேகமாக கத்துற மீனா நேராக பக்கத்தில் வராங்க. மீனாவை பார்த்ததும் இங்கே விஜயாவுக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. பக்கத்தில் வந்த மீனா எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? அப்போ நடந்துகிட்டு இருக்க எந்த பிரச்சனைக்குமே நீங்கள் காரணமே இல்லையான்னு சொல்லி கேட்க நான் என்னடி காரணம் அப்படின்னு அங்கே விஜயா கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நானா அத்தை உங்களை கடன் வாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன நீ எங்கள் அம்மாவை பார்த்து இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னோட பிஸ்னஸ்க்காக நான் கடன் வாங்க வேண்டியது இருந்தது. அந்த கடனை வாங்கணும்னா நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் அந்த கடனை வாங்கணுமா என்ன? பாத்தியம்மா இப்போவே எவ்வளோ திமிரா பேசுகிறா பாருமா. அதாவது ஒரு தலைவி போஸ்டிங்கில் நின்று ஜெயிச்சதுனால வீட்டுக்கே தலைவின்ற ஒரு மதையில பேசிக்கிட்டு இருக்கா பாருமா அப்படின்னு அங்கே மனோஜை சொல்ல, அதை கேட்டுக்கிட்டு இருக்க மீனா ரொம்ப கோவம் வந்து மனோஜை பார்த்து, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நீங்கள் 2 பேரும் பேசக்கூடாது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்ல, என்னடி என் வீட்டில் நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, எது உங்கள் வீடு? இந்த வீட்டில் மாமாவுக்கும் உரிமை இருக்குல்ல. மாமாவுடைய கையெழுத்தை போட்டதுனால இப்போது நீங்கள் இந்த வீட்டுக்கு மட்டுமே உரிமையானவங்களா ஆயிட முடியாதுல்ல. எப்படியாவது இந்த வீட்டை மீட்கணும். இந்த வீட்டுக்காக இங்கே மாமா போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த வீடு போகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு இப்போ அந்த பழியை தூக்கி ஏ மேலே போடுறதுனால எதையுமே சரி பண்ணிட முடியாது. தப்பு செஞ்சவங்க நீங்கள், நான் கிடையாது. நானும் இந்த வீட்டில் இருக்கவங்களோ மற்றவங்களோ இதுக்கு காரணமும் கிடையாது. இப்போ வரைக்கும் சிந்தாமணியை புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் எப்போதுமே இப்படியே தான் இருக்க போகிறீங்க. அந்த சிந்தாமணி உங்களை வச்சு ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதுதான் நடக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நீ என்னதான் சொன்னாலும் அம்மாவுக்கும் இந்த மனோஜுக்கும் இங்கே எதுவுமே புரிய போகிறதில்ல. சரியான முட்டாளை மட்டுமே இருக்க இவனுக்கு நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்குங்கிற அது சுத்தமா இல்லை. பின்ன எதுக்கு நம்ம தேவையில்லாம இவங்க கிட்ட பேசிக்கிட்டுன்னு சொல்ல, இல்லைங்க தேவையில்லாம என் மேல பழி போடும்போது நான் கேட்க வேண்டிய சூழ்நிலையில கேட்டு தானேங்க ஆகணும். நான் பொறுத்து போனதும் போதும், அமைதியா இருந்ததும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த வீட்டுக்கு மலேசியா போகணும்னு சொல்லிட்டு அந்த ரோஹிணியை வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்தீங்க. அவங்க விஷயத்துல உங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆனா என்கிட்ட தப்பே பண்ணாத என்கிட்ட மட்டும் நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு அங்க மீனா கேட்குறாங்க. நான் சரியா தாண்டி சொல்றேன். அந்த சிந்தாமணி தப்பு பண்ணலை. சிந்தாமணிக்கு பதிலாக நீ தேர்தல் என்னன்னு எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த சிந்தாமணி மேலே இந்த நம்பிக்கையை உடைச்சி அந்த ஃபினான்சியர் இப்போ வீடு தேடி வந்து பணத்தை வாங்க வைக்கிற அளவுக்கும் இந்த வீட்டை ஏலத்துக்கு போக வைக்கிற அளவுக்கும் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அப்போ சிந்தாமணி பண்ணது எந்த தவறுமே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி தானே மீனா கேட்க, அதுக்கு அங்கே விஜயாவும், ஆமாண்டி சிந்தாமணி மேலே எந்த தப்பும் இல்லை. முழுக்க தவறு முழுக்க ஓ மேலே மட்டும்தான் இருக்கு. என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இந்த வீடு ஏலத்துக்கு போகக்கூடாது. அதுக்கு நீ தான் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். நீ தான் இப்போ தலைவியா நிற்கிறிய. உனக்கு கையில் எப்படியும் பணம் கிடைக்கும்ல. அந்த பணத்தை வச்சு இந்த கடனை அடைச்சி இந்த வீட்டை மீட்கிறதுக்கு வழியை பாரு. இல்லைனா நான் பொல்லாதவளாயிடுவேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. இந்த வீட்டுக்காக கடன் வாங்கினது நானாக இருந்திருந்தா அந்த பணத்தை கட்டி வீட்டை மீட்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் கூட மனசில் ஈவு இறக்குன்றது இல்லாமல் உங்கள் பையன் மனோஜ் வாங்கின கடனுக்கு நானும் என் புருஷனும் எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி நான் சாதாரண பூ விற்கிறவன், என் புருஷன் சாதாரண டிரைவரு. நாங்கள் 48 லட்சம் கடனை அதுவும் உங்கள் பையன் மனோஜுக்காக அடைக்கணும்னா அதுக்கு நீங்கள் வேற ஆளை தான் பார்க்கணும். கடன் வாங்கினது உங்கள் பையனா, அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பும் உங்கள் பையனுக்கு தான் இருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சிருக்காரே, அந்த ஷோரூம் வச்சது எங்கள் மாமாவுடைய பணத்தில் தானே. பேசாமல் அந்த ஷோரூமை விற்றுட்டு அதில் வர பணத்தை வச்சு கடன் அடைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன், என் பிள்ளை எதுக்குடி அந்த ஷோரூமை விற்கணும்னு சொல்ல, அதே மாதிரி உங்கள் பிள்ளைக்காக நாங்கள் எதுக்கு அந்த கடனை கட்டணும், அதுக்கான அவசியமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல, கரெக்டாக சொன்னீங்க மீனா. ஆண்டி நீங்கள் பேசுகிறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? மீனா இதுக்காக உங்கள் பையன் மனோஜ் வாங்கின கடன் அடைக்கணும், நீங்களே என்ன மனோஜ் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல, சரியாக போச்சு இப்போதானே தெரியுது நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய அடி முட்டாளாக இருக்கீங்கன்னு அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்ல, மனோஜ் முகமும் விஜயோடைய முகமும் சட்டுன்னு மாற செய்து, இங்கே பாருங்கள் இப்போ சொல்கிறதான் யாருக்காகவும் யாருடைய கடனையும் அடைக்கணுன்ற அவசியம் இல்லை. நிச்சயமாக மாமா ஒரு நல்ல முடிவோடு தான் வருவார். அவருடைய முடிவு என்னன்னு முதல்ல தெரியட்டும்னு அங்கே மீனா சொல்ல, பார்க்கலாம் என் புருஷன் என்ன முடிவோடு வந்தாலும் நான் என் முடிவை சொல்லும்போது கண்டிப்பாக அவர் ஏற்றுப்பாருன்னு அங்கே விஜயாவும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஆண்டி முடிவு எடுத்து வச்சுருக்கீங்கன்னு அங்கே ஸ்ருதி கேட்க, அதுக்கு விஜயாவும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்துட்டு ஏலத்துக்கு போக விட மாட்டாங்க. அதனால் ஊரில் இருக்க பாட்டியோடைய நிலத்தை விற்று பணத்தை வாங்கி அந்த கடன் அடைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்ல, அது சரி இங்கே அப்பாவுடைய பணமும் உங்கள் பையனுக்கு தான். உங்கள் பையன் வாங்குகிற மொத்த கடனுக்கும் சுற்றி இருக்க எல்லா சொத்தையும் விற்றுட்டான். அப்போ எனக்கும் ரவிக்கும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, என்னடா சொத்துக்கு பிரச்சனை பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறப்போ, வேற இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் தாமா தப்புன்னு ரவியும் சொல்கிறாங்க. விஜயா அப்படியே அதிர்ச்சியில் நிற்க உள்ளே வராங்க அண்ணாமலை.
அண்ணாமலையை பார்த்ததும் என்னங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ள வர அண்ணாமலைக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்கள் மீனா அமைதியாக குடிச்சிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்க என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இவங்க எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் சொல்லி மீனா மேலே பழியை போட்டு தப்பிக்கலான்னு நினைக்கிறாங்கன்னு முத்து சொல்லும்போது எந்த பிரச்சனை நடந்தாலும் மீனா மேலே பழியை போட்டதை மட்டும் கரெக்டான வேலையாக பார்த்துட்டே இருக்கே விஜயா, அது எப்படின்னு அங்கே விஜயாவை பார்த்து அண்ணாமலை சொல்ல, அது இல்லைங்க நடந்த விஷயத்தை தானங்க சொல்கிறேன். இவன் மட்டும் அந்த தலைவி போஸ்டிங்கில் நிற்காம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம வீட்டுக்கு சிந்தாமணி அந்த ஃபினான்சியரோட வந்திருக்க மாட்டாங்கல்ல. இதோ இவனும் தேவையில்லாமல் அந்த சிந்தாமணி மேலே புகார் கொடுத்து அவங்க கோவத்தை தூண்டி விட்டு இப்போ பார்த்தீங்களா நம்ம வீட்டை ஏலத்துக்கு விடுறேன்னு வந்து சொல்கிறாங்க. இது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடுங்க, இதை எப்படிங்க ஏலத்துக்கு விட முடியும்? அதாங்க நான் ஒரு வழி வச்சிருக்கேன்னு சொல்ல, என்ன வழின்னு சொல்லி கேட்குறாங்க. ஊரில் உங்கள் அம்மாவுடைய நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்தை விற்றா கிடைக்கிற பணத்தை வச்சு எப்படியாவது நம்ம வீட்டை மீட்டர்லாங்க அப்படின்னு விஜயா சொல்லும்போது, உன் வீட்டை மீட்கணும், அதுக்காக எங்கள் அம்மாவுடைய நிலத்தை நாங்கள் விற்கணுமா? அந்த நிலம் யாருக்கு கொடுக்கணும்னு அம்மா தான் முடிவு பண்ணணும். மனோஜுக்காக நான் எங்கள் அம்மா கிட்டலாம் போய் கேட்டுட்ருக்க முடியாதுன்னு சொல்ல, நீங்கள் கேட்கலனாலும் பரவாயில்லைங்க, நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன், அத்தை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு விஜயா சொல்லும்போது, அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நானும் பரசுவை போய் பார்த்து பேச தான் செஞ்சேன். பரசும் நானும் பேசினதில் எனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சதுன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் அது ஆவலோடு கேட்டுட்ருக்காங்க. என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கிட்டத்தட்ட 48 லட்ச ரூபா அந்த ஆளுகிட்ட கடன் வாங்கியிருக்க, அதில் அசல் போக மீதி பணத்தை நீ கட்டி தான் ஆகணும். அப்படி அந்த மொத்த பணத்தையும் கொடுத்தாதான் இந்த வீடு இங்கே நம்ம பேர்லையும் இருக்கும். உங்கள் அப்பா ஒன்றை நம்பி மட்டும் இந்த வீட்டை வந்துட்டு உன் பேரில் எழுதி வைக்கல. உங்கள் அப்பா உன்னை நம்பி மட்டும் இந்த வீட்டை உன் பேரில் எழுதி வைக்கல, என் பேர்லையும் சேர்த்து தான் எழுதி வச்சிருக்காரு. இந்த வீடு உன் பொறுப்புலையும் என் பொறுப்புலையும் இருக்குது. எனக்கே தெரியாமல் என் கையெழுத்தை போட்டு நீங்கள் கடன் வாங்கினது ரொம்ப பெரிய குற்றம். பரசு சொன்னதை வச்சு பார்க்கும்போது மொத்த பணத்தையும் உடனடியாக கொடுக்கவும் முடியாது. உனக்காக நான் என் அம்மா கிட்டேயும் போய் கேட்கவும் முடியாது. பணத்தை பொறுமையாக கொடுக்குறோம், அது வரைக்கும் இந்த வீடு எங்கள் பேரில் எங்கள் கூட இருக்கட்டும். நீங்கள் அவசரப்பட்டு ஏலத்துக்கு விட வேண்டாம்னு சொல்லி பேசி பார்க்கலாம். அதுக்கு சம்மதிக்காத பட்சத்தில் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வரும்போது முத்து சொல்கிறாங்க, அதுக்கு தான் அந்த ஆள் சம்மதிக்கவே இல்லையப்பான்னு சொல்ல, அதுக்கு தாண்டா இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்க, அதாவது கையெழுத்து நான் போடலைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறான். அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா கையெழுத்து போட்டது யாருன்னு தெரிய வரும். அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க இது அண்ணாமலை கையெழுத்து இல்லைன்னு. கண்டிப்பாக ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வச்சு அதை கண்டுபிடிப்பாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கிற பட்சத்தில் என்னுடைய கையெழுத்து இங்கே மனோஜ் போட்ட கையெழுத்தோட மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சின்ன விஷயமாவது அதில் கண்டிப்பாக இங்கே சிக்கும். அப்படி சிக்கப்படும் போது இந்த கையெழுத்து தான் போடலைன்றதும் தெரிய வரும். அதனால் பத்திரத்தை வச்சு பணத்தை வாங்கினதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லாமல் போகும். இது வெறும் வாய் வார்த்தையாக போகும். ஆனால் என்ன ஒன்று, இதனால் மனோஜ் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்ல, அது பரவாயில்லப்பா, அது அவனுக்கு இங்கே புதுசாக பழகிக்கட்டும். ஏற்கனவே 2 தடவை போனவன் தானே, 3ஆவது தடவை போனதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கம்மா இதுக்கெல்லாம் இருக்க ஒரே வழி இதுதானு ரவி சொல்ல, என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் பிள்ளை மனோஜை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்கொன்னே அண்ணாமலை எதுவுமே பேசாம நிற்க, என்னங்க நீங்களே இப்படி அமைதியாக இருந்தால் என்னங்க அர்த்தம்னு சொல்லும்போது உடனே முத்துவும் அங்கே இருக்க ரவியும் சொல்கிறாங்க, அம்மா அப்பா சொல்கிறதான் சரி, இதுக்கெல்லாம் ஒரே வழி இது மட்டும்தான். அப்பா அந்த கையெழுத்தை போடலன்னு நிரூபிக்கணும். அந்த கையெழுத்தை இங்கே மனோஜ் தான் போட்டு வாங்கியிருக்கான்னு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்கனாலே போதும், ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவனை வெளியே கொண்டு வந்துடலாம். ஜெயிலில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுனால அவன் என்ன அப்படியேவா இருந்துட போகிறான்னு சொல்ல, ஃபோர்ஜரி கேஸில் உள்ளே தள்ளுவாங்க. ஃபோர்ஜரி பண்ணதுக்கு தானடா உள்ளே போகிறேன், அதுக்கேண்டா ஃபீல் பண்ணி நிற்கிறேன்னு முத்து சொல்ல, டே ஒன்னாட்ட நினச்சியா அப்படின்னு விஜயா வந்து முத்தை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ஒன்னே மீனா இங்கே கோவத்தோட, ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மாதிரி என் புருஷன் இல்லை தான். என் புருஷன் நேர்மையாக இருக்கவர், யாரையும் ஏமாற்றக்கூடியவர் கிடையாது, பொய் சொல்லக்கூடியவர் கிடையாது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவர் தானே இதோ இங்கே தான் படிப்புக்கு பேருக்கு பின்னாடி 7 டிகிரி 8 டிகிரி போட்டு வச்சுருக்க இந்த மனோஜ்னு ஒருத்தர் அப்படின்னு சொல்ல, மனோஜும் விஜயாவும் கையை பிசைஞ்சுக்கிட்டு தலையை கீழே தொங்க போட்டு நிற்கேன். விஜயா இதுதான் என்னுடைய முடிவு, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். முத்து வாடா போகலான்னு சொல்லும்போது, அப்பா வேணாப்பான்னு காலில் விழுந்து கதறாங்க எங்கள் மனோஜும். ஆனால் அண்ணாமலை இது நான் போட்ட கையெழுத்துலன்னு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கு பிறகு அவங்க வந்து விசாரிக்கட்டும். விசாரணையில் மனோஜ்னு தெரிஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் செய்யட்டும். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. உன் அப்பா உன்னை நம்பி இந்த வீட்டை ஒப்படைச்சதை விட என்னை நம்பி இந்த வீட்டை அதிகமாக ஒப்படைச்சதான் அதிகம். உனக்காக இந்த பசங்களுக்காக இல்லைனாலும் அவருக்காக இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு அண்ணாமலை முத்துவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ நானும் கூட வரேன்னு ரவியும் கிளம்பி போக, அம்மா நீயாவது சொல்லுமா அப்பா கிட்டேன்னு இங்கே மனோஜ் கதறாங்க. ஆனால் அப்போ அங்கே நின்றுட்டு இருக்க விஜயாவுக்கு
ஏற்கனவே இதே மாதிரி தான் தாங்கிட்ட வந்து முத்து கதறினதும் முத்துக்கு வந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் இங்கே விஜயா வந்துட்டு தனக்கு பழசெல்லாமே ஞாபகத்துக்கு வரவும் செய்தும் அப்படியே இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். மனோஜ் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போது மீனா வந்துட்டு கதவை வந்துட்டு பூட்டிடுறாங்க. இது அவங்க வர்ற வரைக்கும் என் கையில் தான் இருக்கும், நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்ட் மீனா, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும், தப்பு செய்யாத மற்றவங்களாம் இதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். நீங்கள் சிந்தாமணியை நம்பிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்கான இங்கே பாவத்தை நீங்கள் தான் வேண்டி ஏற்றுக்கணும். நீங்கள் வாங்க மீனான்னு இங்கே மீனா கூட்டிகிட்டு ஸ்ருதி உள்ளே போயிடுறாங்க. விஜயாவும் மனோஜும் அப்படியே அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாமல் நிற்கிறாங்க.